சச்சிதானந்தத்தை அடைந்தால் சமாதி நிலை வாய்க்கிறது. அந்த நிலையில் கடமைகள் கழன்றிவிடுகின்றன. நான் பாடகரின் பெயரைச் சொல்லி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில் அவரே வந்துவிட்டார். அதன் பிறகும் அவரது பெயரைச் சொல்ல வேண்டிய அவசியமென்ன? தேனீ எதுவரை ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும்? பூவின் மீது அமரும் வரை. ஆனால் சாதகர்கள் கடமைகளை விடக்கூடாது. பூஜை, தியானம், சந்தியாவந்தனம், கவசம், தீர்த்த யாத்திரை எல்லாவற்றையும் செய்தேயாக வேண்டும். இறைக்காட்சி பெற்ற பிறகு யாராவது ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்களானால் அவர்கள் தேன் குடித்துக் கொண்டிருக்கும் போதே மெல்ல ரீங்காரம் செய்கின்ற தேனீக்களி போன்றவர்கள். பாடகர் நன்றாகப் பாடினார். அதில் மகிழ்ந்த குருதேவர் அவரிடம், ஒருவரிடம் எதிலாவது விசேஷத் திறமை இருந்தால் சங்கீதத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தால் அவரிடம் கடவுளின் சக்தி தனிச்சிறப்புடன் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றார். எந்த வழியில் இறைவனைப் பெறலாம்? பக்திதான் சாரம். இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளார் என்பது நிச்சயம். இதில் பக்தன் என்று யாரைச் சொல்வது? யாருடைய மனம் எப்போதும் இறைவனில் இருக்கிறதோ அவனே பக்தன். ஆணவமும் தற்பெருமையும் இருந்தால் அது சாத்தியமில்லை. ஆணவம் என்னும் குன்றின் மீது கடவுளுடைய கருணை எனப்படும் மழை நீர் தங்காது, வழிந்து கீழே ஓடிவிடும். நான் ஒரு கருவி. எல்லா நெறிகளின் மூலமாகவும் கடவுளைப் பெற முடியும். எல்லா மதங்களும் உண்மை. மாடியை அடைவதுதான் முக்கியம். சரியான படிகள் வழியாக ஏறி நீ அதை அடையலாம். மரப்படிகள் வழியாக அடையலாம். மூங்கில் படிகள் வழியாக இன்னும் மூங்கிலை ஊன்றி தாவியும் அடையலாம். பிற மதங்களில் பல தவறுகளும் மூட நம்பிக்கைகளும் இருப்பதாக நீங்கள் சொல்லலாம். இருந்தால் என்ன, இருக்கட்டுமே என்பேன் நான். எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. தங்கள் கடிகாரம் மட்டுமே சரியான நேரத்தை காட்டுவதாக ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். மன ஏக்கம் இருந்தால் போதும். இறைவனிடம் அன்பு, அவரிடம் ஈர்ப்பு இருந்தாலே போதும். நம்முள் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துபவர் அவர். நமது மனத்தின் ஏக்கமும் துடிப்பும் அவருக்கு நன்றாக தெரியும். ஒருவனுக்கு பல பிள்ளைகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். மூத்த பிள்ளைகள் அவனை அப்பா என்று திருத்தமாக கூப்பிடுகிறார்கள். ஆனால் பச்சிளம் குழந்தையோ பா என்ற அரைகுறையாகத்தான் அழைக்கும். அதற்காக குழந்தையிடம் தந்தை கோபம் கொள்வானா? அந்த குழந்தையும் தன்னைத்தானே அழைக்கிறது. அதனால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். தந்தைக்கு எல்லா குழந்தைகளும் சமம். பக்தர்கள் பல்வேறு பெயர்களில் பரம்பொருளையே அழைக்கிறார்கள். ஒருவரையே அழைக்கிறார்கள். ஒரு குளத்தில் 4 படித்துறைகள். இந்துக்கள் ஒரு துறையில் இறங்கி நீரை பருகிவிட்டு அதை தண்ணீர் என்கின்றனர். முஸ்லிம்கள் இன்னொரு படித்துறையில் இறங்கி நீரை பருகிவிட்டு பானி என்கின்றனர். ஆங்கிலேயர்களோ அடுத்த படித்துறையில் வாட்டர் என்கிறார்கள். மற்றொரு படித்துறையில் இருப்பவன் ஆக்வா என்கிறான். இறைவன் ஒருவர், அவரது பெயர்கள் பல. எப்போதும் சாதனைகள் செய்ய வேண்டுமா? இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் சற்று முட்டி மோதித்தான் தீர வேண்டும். பிறகு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். படகு, அலைகள், புயல், சுழற்காற்று போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும்போது, வளைவுகளில் செல்ல நேரிடும்போது படகோட்டி எழுந்து நின்று துடுப்பை கவனமாக பிடிக்க வேண்டும். இவற்றை கடந்துவிட்டால் பிறகு அத்தனை சிரமப்பட வேண்டாம். வளைவை கடந்தாகிவிட்டது, சாதகமான காற்று வீசுகிறது என்று கண்டால் படகோட்டி ஓய்வாக உட்கார்ந்து கொள்கிறான். துடுப்பில் பெயருக்கு கை வைத்திருப்பான். பிறகு பாய்மரத்தை விரிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறான். சாவகாசமாக உட்கார்ந்து புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான். காமினி காஞ்சனம் என்னும் அலைகளையும் புயல்களையும் சமாளித்துவிட்டால் நிம்மதி. சிலரிடம் யோகிக்குரிய அடையாளங்களை காணலாம். ஆனால் அவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காமினி காஞ்சனம்தான் யோகத்திற்கு தடை. சிலர் யோகத்திலிருந்து நழுவி வாழ்க்கைச் சூழலில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். ஒருவேளை இன்ப நுகர்ச்சியில் நாட்டம் சிறிது இருக்கலாம். அதை அனுபவித்து முடித்ததும் மீண்டும் இறைவனை நாடுவார்கள். மீண்டும் அந்த யோக நிலையை அடைவார்கள்.
விசை தூண்டிலை பார்த்திருக்கிறாயா? கிராமப்புறங்களில் அதை காணலாம். ஒரு மூங்கிலை பூமியில் நடுவார்கள். அதை வளைத்து முனையில் தூண்டிலுடன் கூடிய கயிற்றை கட்டுவார்கள். தூண்டிலில் இரை இருக்கும். மீன் இரையை கவ்வினால் மூங்கில் நிமிர்ந்துவிடும். தராசில் ஒரு தட்டில் எடை கூடினால் கீழ்முள்ளும் மேல்முள்ளும் ஒரே கோட்டில் நிற்காது. கீழ்முள்தான் மனம், மேல்முள் கடவுள். கீழ்முள் மேல்முள்ளுடன் ஒன்றுபட்டு நிற்பதுதான் யோகம். மனம் அமைதியடையாவிட்டால் யோகம் கைகூடாது. உலகியலாகிய காற்று மனமாகிய தீபத்தை எப்போதும் அலைக்கழிக்கிறது. இந்த தீபம் சிறிதும் சஞ்சலப்படாமல் இருக்குமானால் சரியான யோகநிலை கைகூடிவிட்டது என்று பொருள். காமினி காஞ்சனம்தான் யோகத்திற்கு தடை. பகுத்தறிவு எப்போதும் பயன்படுத்த வேண்டும். பெண்ணின் உடம்பில் அப்படி என்ன இருக்கிறது? இரத்தம், தசை, கொழுத்து, குடல், மலம், சிறுநீர் இவைதான். இந்த உடம்பின் மீது ஆசையேன்? ஆசைகளை விடுவதற்காக நான் சில நேரங்களில் ரஜோகுண நிலையை மேற்கொண்டதுண்டு. தங்க சரிகையிட்ட துணி உடுத்த வேண்டும், விரலில் மோதிரம் அணிய வேண்டும், நீண்ட குழாய் கொண்ட ஹுக்காவில் புகை பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு முறை ஆசை எழுந்தது. இவர்கள் மதுர்பாபு அவற்றை வாங்கித் தந்தனர். சிறிது நேரம் எல்லாவற்றையுமே அணிந்திருந்தேன். பிறகு மனத்திடம், மனமே, தங்க சரிகை ஆடை என்கிறார்களே, அது இதுதான் என்று கூறிவிட்டு அதை எடுத்து தூர எறிந்தேன். அதன் பிறகு அதில் மனம் போகவில்லை. மனமே, இதன் பெயர்தான் போர்வை, இதன் பெயர்தான் மோதிரம், இதுதான் நீண்ட குழாயில் புகைப்பிடித்தல் என்று மனத்திடம் சொன்னேன். பிறகு எல்லாவற்றையும் வீசி எறிந்தேன். அதன் பிறகு என் மனத்தில் அவற்றின் மீது ஆசை தோன்றவில்லை. யோகியின் மனம் எப்போதும் இறைவனிடம் இருக்கும். எப்போதும் ஆன்மாவிலேயே நிலைத்திருக்கும். பார்க்கும்போதே அவனை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவனது கண்கள் முட்டையை அடைகாக்கும் பறவையின் கண்கள் போல் எங்கேயோ பார்த்த வண்ணம் அகலத் திறந்திருக்கும். மனம் முழுக்க முழுக்க முட்டையின் மீது நிலைத்திருக்கும். கண்களில் ஒரு வரட்டு பார்வை இருக்கும். வேலைகளை செய்து கொண்டே இறைவனை அடைய முடியுமா? கடவுளும் ஆசையும் இணைந்திருக்க முடியுமா? எல்லோரும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பகவானின் நாமங்களை பாடுவதும் அவரது மகிமைகளை பேசுவதும் கூட செயல்தான். அத்வைதிகள் நானே அவன் என்று தியானிப்பதும் செயல்தான். மூச்சு விடுவதும் கூட செயல்தான். செயலை விட்டுவிடுவது சாத்தியமில்லை. எனவே கடமைகளை செய், ஆனால் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு. அதிகமாக பணம் சம்பாதிக்க நான் முயற்சி செய்யலாமா? தார்மீக வாழ்க்கைக்காக செய்யலாம். நன்றாக முயற்சி செய். ஆனால் பணம் சம்பாதிப்பது லட்சியமல்ல. இறைவனுக்கு சேவை செய்வதே லட்சியம். பணத்தால் இறைவனுக்கு சேவை நிகழுமானால் அந்த பணத்தில் குற்றமில்லை. எவ்வளவு காலம் குடும்பக் கடமைகளை செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உணவும் உடையும் சிரமமின்றி கிடைக்கின்ற நிலைமை வரும் வரை. பிள்ளைகள் சொந்த காலில் நிற்கும் திறமை வந்துவிட்டால் அதன் பிறகு அவர்களின் பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை. குஞ்சுகள் தாங்களே இரையை கொத்தி தின்ன கற்றுக்கொண்ட பின் தாய்ப்பறவை அவற்றை கொத்தி விரட்டிவிடும். எவ்வளவு காலம் கடமைகளை செய்ய வேண்டும்? காய் தோன்றிய பின் பூ நிலைப்பதில்லை. இறை அனுபூதி பெற்ற பின் ஒருவன் கடமைகளை செய்ய வேண்டியதில்லை. அதற்கு மனமும் இருக்காது. குடிகாரன் அளவுக்கு மீறிக் குடித்தால் அவனால் தெளிவாக இருக்க முடியாது. 2 அணாவிற்கு மட்டும் குடித்தானானால் அவன் தனது வேலைகளையும் காரியங்களையும் நடத்திச் செல்ல முடியும். இறைவனை நோக்கிச் செல்லச் செல்ல அவர் உன் கடமைகளை குறைத்துக் கொண்டே வருவார். பயம் வேண்டாம். மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளது வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாள். 10 மாதமானால் அவளை எந்த வேலையும் செய்ய விடமாட்டாள். குழந்தை பிறந்துவிட்டாலோ அதை கொஞ்சிக் கொண்டிருப்பது மட்டும்தான். இருக்கின்ற கடமைகளை முடித்துவிட்டால் நிம்மதி. வீட்டுத் தலைவி சமையலறையும் சில்லறை வேலைகளையும் முடித்துவிட்டு குளிக்கப் போனால் திரும்ப மாட்டாள். நீ என்னதான் கரடியாக கத்தினாலும் திரும்பிப் பார்க்க மாட்டாள். இறையனுபூதி என்றால் என்ன? எது இறைக்காட்சி என்று சொல்லப்படுகிறது? அதை பெறுவது எப்படி?
இறை நெறியில் செல்பவர்களும் அவரை அடைந்தவர்களும் பல தரத்தில் உள்ளனர் என்று வைணவர்கள் கூறுகிறார்கள். பிரவர்த்தகன், சாதகன், சித்தன், சித்தரில் சித்தன்.